நமக்கு நடக்கிற வேதனையின் மத்தியிலும் துன்பத்தின் மத்தியிலும் அவருடைய வார்த்தையை கொண்டு பேசும்பொழுதுதான் நடக்கும். என்ன நடக்கும்? வார்த்தையினால அற்புதங்கள் நடக்கும், அதிசயங்கள் நடக்கும். நீங்க என்ன பண்றீங்கன்னா, நம்ம பிக்சர் எப்படி வைக்கிறோம்? கஷ்டத்தை எடுத்துட்டு வந்து வைக்கிறோம். என்ன பண்றோம்? சோகத்தை எடுத்துட்டு வந்து வைக்கிறோம். பலவீனமா இருக்கிற சோகத்தை எடுத்துட்டு வந்து வைக்கிறோம். இந்த மாதிரி காரியங்களை நம்ம என்ன பண்றோம்? எடுத்துட்டு வந்து வைக்கிறோம். ஆனா கர்த்தர் என்ன சொல்றாரு? நான் உனக்கு சக்சஸ் ஆனதை கொடுப்பேன்ற பிக்சரை நீங்க முன்னாடி வைங்க. அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? தேவனுடைய வார்த்தையில எப்படி இருக்கணும்? இரவும் பகலும் தியானமா இருக்கணும். அப்ப என்ன கிடக்கும்? தோல்வியின் மத்தியில என்ன பண்ணுவார்? அவர் வெற்றியை அளிக்கிற தேவன் நம்முடைய தேவன். வேதாகமத்திலே ஒரு உதாரணத்தை நம்ம பார்க்கலாம். உதாரணம் சொல்ல முடியாது, நிஜமாவே நடந்ததுதான் இது. யாருன்னா, மார்க்கு 5:22-23. யாருன்னா யாவீரு. யாவீர் தெரியும்ல? யாவீர் என்ன பண்றாரு? இயேசுவை குறிச்சு கேள்விப்படுறாரு. ஏசப்பா என்ன பண்றாரு? நிறைய அற்புதங்களையும் அதிசயங்களையும் ஒவ்வொரு நாளும் செஞ்சுட்டே வராரு சொல்லி ஆண்டவரை பத்தி என்ன பண்றாரு? கேள்விப்படுறாரு. என்னன்னு கேள்விப்படுறாரு? அது அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்யறாரு சொல்லி கேள்விப்பட்டு எதுக்காக அவர் ஆண்டவர் கிட்ட வர, ஏசப்பா கிட்ட எதுக்காக வராருன்னா, அவருடைய மகள் என்ன பண்றாரு? அவளுடைய மகள் மரணை அவதைப்பட்டு கொண்டு இருக்கிறாள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு? அவரு இயேசு கிட்ட வந்தா சுகம் கிடைக்கும் சொல்லி என்ன பண்றாரு? இயேசுவை குறிச்சு கேள்விப்பட்டு அவருடைய பாதத்துல விழுறாரு. ஐயா, என்னுடைய பிள்ளையை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி எந்த எண்ணத்தினால அவர் வராரு? ஆண்டவர் என்ன பண்ணாரு? மலையை இடிச்சாரா? உடைச்சாரா? என்ன பண்ணாரு? வார்த்தையினாலதான் ஒவ்வொரு அற்புதங்களையும் செய்தார் என்ற அந்த மனுஷன் என்ன பண்ணானா? உணர்ந்து கொண்டான். கர்த்தர் சொன்னா அது நடக்கும் என்று எண்ணத்தை அவன் உள்ளத்துல வச்சுட்டான். அதனால ஏசப்பா வந்தா என் பிள்ளைக்கு சுகம் கிடைக்கும் என்ற எண்ணத்தை அவன் உள்ள விதைச்சிட்டான். அவன் என்ன பண்றான்? வர ஆண்டவர் பாதத்துல என்னுடைய மகள் சாக போறா, நீங்க வந்தாதான் என் பிள்ளைய காப்பாற்ற முடியும் சொல்லிட்டு அவர் பேசிட்டே இருக்கும் போது இன்னொரு அம்மா என்ன பண்றாங்க? 12 வருடமா பெரும்பாடுள்ள ஸ்திரீ என்ன பண்ண, அவரோட ஆடையை தொட்டா சுகம் கிடைக்கும்ட்டு அந்த ஒரு இது போயிட்டு இருக்கு. போனோன்னு என்ன ஆயிடுச்சுன்னா டிலே ஆயிடுச்சு. இங்க என்ன பண்ற? யாவீர் வீட்டுக்கு போறதுக்குள்ள என்ன ஆயிடுச்சு? டிலே ஆயிடுச்சு. அதுக்குள்ள இன்னொரு அற்புதம் நடந்துருச்சு அந்த கேப்ல. அப்புறம் என்ன பண்றாரு? யாவீர் கூட இருக்க ஃப்ரெண்ட் ஒருத்தர் ஓடி வராரு. நீ ஏன் அவரை கூப்பிடுற? உன் பிள்ளை செத்து போயிட்டா. நீ எதுக்கு அவரை கூப்பிடுற? அவர் வந்தாலும் ஒன்னும் நடக்க போறது இல்ல. நீ எதுக்கு அவரை கூப்பிடுற? அவரை டிஸ்டர்ப் பண்ணாத. நீ அவ செத்து போயிட்டா, நீ வா, நம்ம நடக்கிற காரியத்தை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல என்ன பண்றான்? அவன் சொல்றான். அப்பொழுது என்ன பண்ணாரு? அவரே சந்தேகமே அவருடைய உள்ளத்துல வரல. ஏசப்பா என் பிள்ளைய என் கையில கொடுப்பார் என்ற விசுவாசம் அவனுக்குள்ள இருந்தது. ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ பயப்படாத. அடுத்த வசனத்துல சொல்றாரு. எதுல சொல்றாரு பாருங்க, 36 சொல்றாரு, பயப்படாத, விசுவாசம் உள்ளவனா இரு என்று சொல்றாரு. விசுவாசத்தோட நீ இரு, நான் உன் பிள்ளைய காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு? விசுவாசத்தோட வான்னு சொல்லி என்ன பண்றாங்க? 2 பேரும் போறாங்க அவங்க வீட்டுக்கு போனோன்னு எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? செத்துட்டோன்னு என்ன நடக்கும்? அடுத்தது என்ன பண்ணுவாங்க? எல்லாரும் லபா லபா லபான்னு அச்சின்னு அழுவாங்க. கரெக்டா? இறந்துட்டாங்கன்னு எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? ஒப்பாரி வைப்பாங்க. அந்த மாதிரி என்ன பண்றாங்க? அவங்க வீட்டுல சுத்தி எல்லாரும் சேர்ந்து அழுறாங்க. ஆண்டவர் என்ன பண்ணாரு? எல்லாரும் ஃபர்ஸ்ட் ஓரம் போங்க. ஏசப்பா என்ன பண்ணாரு? எல்லாரும் வெளியே போங்கன்ட்டாரு. வெளியே போங்க சொல்லிட்டு அவர் மாத்திரம் உள்ள போயிட்டு மகளோட என்ன பண்றாரு? எழுந்திரு என்று சொல்றாரு. அடுத்து எதுல சொல்றாருன்னா, 41 சொல்றாரு, பிள்ளையின் கையை பிடித்து தலித்தாகுமே என்றார். அதற்கு சிறு பெண்ணை எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று அர்த்தமாம். தலித்தாகுமினா எழுந்திரு என்று சொல்றாரு. அவர் என்ன பண்றாரு? எழுந்திரு மகளேன்னு சொன்னோன்னே அந்த மகள் எப்படி பண்ணாலாம்? எழுந்து உட்கார்ந்தாள். இதுதாங்க தேவனுடைய விசுவாசம். இது அங்க அன்னைக்கு நடந்துச்சு. இப்ப என்ன பண்றாரு? கர்த்தரை நீங்க விசுவாசிச்சாலே போதும். அவர் உங்க உள்ளத்துல வந்துட்டாலே போதும். அவர் தான் நேர்ல வரணும் கிடையாது. உங்களுடைய எண்ணத்திலையும் உங்களுடைய உள்ளத்திலையும் அவரை நீங்கள் விசுவாசிச்சாலே நடக்காது, முடியாது என்ற இடத்துல என்ன பண்ணுவாரு? நமக்கு விடுதலை தருகிற தேவன் நம்முடைய தேவன். அன்னைக்கு யாவீர் வீட்டில நடந்தது. இப்ப இங்க வந்திருக்கிற உங்க ஒவ்வொரு வீட்டிலும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்ய வல்லவர் நம்ம கூடவே இருக்கிறார் என்பதை நீங்கள் விசுவாசிக்கணும். ஆமென். அடுத்த பாடலை எழுந்து நின்று நம்ம பாடலாம். என் தேவைகளை காட்டிலும் என் தேவன் பெரியவர். உங்க தேவைகள் எப்படி இருக்குமா? ஒவ்வொரு நாளும் அதிகமாயிட்டே தான் போகும்.
ஒரு பொருளை பார்த்த உடனே நம்ம என்ன பண்ணணும், அதை வாங்கணுன்ற எண்ணம் தான் வரும். நம்முடைய தேவைகளை காட்டிலும் நம்மளுடைய பெரியவர் யாரு? நம்முடைய தேவன். இந்த பாடலை எல்லாரும் சேர்ந்து நாம் பாடலாம். என் தேவைகளை காட்டிலும் என் தேவன் பெரியவரே, என் சூழ்நிலையை பார்க்கிலும் என் ரட்சகர் பெரியவரே.